பிரைஸ் தி லார்ட். அவர் இங்கே இல்லை, அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். கலிலேயாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள். லூகாஸ் 24ஆம் அதிகாரம் 6-7 இறைவசனங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்து விட்டார். வாக்கு மாறாத தேவன் நம்மை மீட்க பாடுகள் அநேகம் பட்டு மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்து விட்டார். லூகாஸ் 2ஆம் அதிகாரம் 11ஆம் இறைவசனத்தில், இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று தேவதூதர்கள் இடையர்களுக்கு அறிவித்த நற்செய்தி இன்று ஆண்டவரின் உயிர்ப்பின் மூலம் முழுமை பெறுகிறது. பாவத்தின் அதிகாரத்துக்குட்பட்டிருந்த நம்மை மீட்க நம்மை தேடி வந்த தேவன் தமது உயிர்ப்பின் மூலம் நம்மை மீட்டுக் கொண்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொண்ட நாம் அனைவரும் மீட்படுகிறோம். நல்ல கள்வன் ஆண்டவரை மீட்பராக ஏற்றுக்கொண்டு, நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைவு கூரும் என்று ஆண்டவரிடம் தம் இதயத்தை திருப்பியது போல் நாமும் பரலோக பூலோக அரசராகிய ஆண்டவரிடம் நம் இதயத்தை திருப்பி, அப்பா, எம்மையும் எம் குடும்பத்தையும் மீட்டருளும் என்று மன்றாடுவோம். இது ஒன்றே நம்மை அவர் மீட்க நாம் எடுக்கும் முயற்சி. அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். அப்பா, எல்லா புகழும் மாட்சிமையும் ஆராதனையும் மகிமையும் என்றென்றும் உமக்கே உரித்தாகுக. ஆமீன்.